குத்தி ரணமாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்பதுதான் அதற்கு பொருளே ஒழிய வேற எதுவும் கிடையாது. என்ன தப்பு? டெல்லியில் உங்ககிட்ட பேசலையா? அல்லது யார் எங்கள் தலைவர்களோடு பேசினார்களோ அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? ரெண்டே விஷயம்தான் கேட்டாங்க. அதிக இடங்களில் நாங்கள் போட்டியிட வேண்டும், அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும். இது தப்பா? ஒரு ஜனநாயக நாட்டில் இது எப்படி தப்பாகும்? நாங்கள் டெல்லியில் வேணா பங்கெடுத்துக் கொள்வோம், தமிழகத்தில் நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னா இது என்ன பண்ணையார்த்தனமா? இது மற்றவங்க சொன்னால் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, பண்ணையார்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லுவீர்கள். நான் கேட்குறேன், பண்ணையார் பேசுவதை விட மோசமான பேச்சு இதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் அதன் பிறகு காங்கிரஸ் உங்களோடு இணக்கமாக இல்லை என்றவுடன் முதுகில் குத்தி விட்டார்கள், தொடையில் குத்தி விட்டார்கள், கழுத்தில் குத்தி விட்டார்கள்னா என்ன பொருள்? ஒரு காலத்திலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 20 ஆண்டு கால தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நூலளவு கூட விலகாமல் அவர்களுடைய எல்லா செயல்களிலும் துணையாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். வேற யாராவது இருந்திருக்காங்களா? எங்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எப்பொழுதாவது உங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்திருக்கிறார்களோ? அதை உட்காந்துருக்கிறாங்க எல்லாரும். நாங்கள் ஒரு காலத்துலேயும் அதெல்லாம் பேசலை. எங்களுக்கு தெரியும், மனசில் இல்லாமல் இல்லை, எங்களுக்குள்ளார பேசிக்கும் பொழுது நாங்கள் சொல்லிக்குவோம். ஆனாலும் டெல்லின்னு ஒன்று இருக்குது, நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று செஞ்சுட்டா நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம நினைப்போம். எனவே தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக காங்கிரஸ் இருந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் நாம் அவ்வளவு பேசி இருக்கிறோம். இப்போ கூட சிலர் சொல்கிறாங்க, உங்கள் சொந்த கட்சியே ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவிக்கல, ஆனால் நாங்கள் அறிவித்தோம். நான் இதுக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், சொன்னால் நல்லா இருக்காது. எங்களுக்கு தெரியும், நம்முடைய தலைவர் மாணிக்கம் அவர்கள் சொன்னதை போல எந்த கணக்கெடுப்பு நடத்தினாலும் அதில் ராகுல் காந்திக்கு 60, 65, 68% வருகிறது. எனவே இந்த நேரத்தில் அதையும் ஒரு ஆதாயமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்தீர்கள். நான் அதை சொல்லி காட்டுறதே தப்பு, நான் அதை பேச விரும்பலை. நீங்கள் பேசினதுனால நான் சொல்கிறேன். நம்முடைய தலைவர் சொன்னார், நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன்னார். அதுதான் இது. எனவே நண்பர்களே, காங்கிரஸ் ஒரு காலத்திலும் துரோகம் செய்தது கிடையாது. நாங்கள் என்னைக்காவது சத்தியமூர்த்தி பவனில் கூட்டம் போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஒழிகன்னு நாங்கள் கோஷம் எழுப்பியிருக்கோமா? எந்த காலத்திலேயாவது சொல்லியிருக்கிறோமா? ஆனால் நீங்கள் பேசுனீங்கள, ராகுல் காந்தி ஒழிகன்னு உங்கள் எதிர்த்தாப்புல கோஷம் வருதில்ல, பொதுக்கூட்டத்தில் வந்தால் அது கணக்கில் இல்லை, உங்களுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் அது வருது. எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் இன்னொன்று சொல்கிறேன், காங்கிரசினுடைய தயவு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதாவது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறதா? நீங்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. நீங்கள் பல்வேறு அரசியல் பரிமாணங்களினுடைய அடிப்படையில் ஜெயலலிதாவிற்கும் காங்கிரசிற்கும் வருத்தம் வந்திருந்த காலத்தில் அந்த வருத்தத்தை பயன்படுத்தி கொண்டு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து தேர்தலை சந்தித்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததே ஒழிய அதற்கு முன்பு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு மேலேயும் வரமாட்டீங்க. எனவே தோழர்களே, நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. நம்முடைய தலைவர் சொன்னார், செயல்படுவது என்பதுதான் அந்த கடமை. தலைவருக்கென்று வாக்குகள் இருக்கின்றன, அவருக்கென்று ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவை வாக்காக மாற்ற வேண்டிய கடமை நம்முடைய அமைப்பிற்கு இருக்கிறது. அந்த அமைப்பை நாம் செய்யணும். அந்த அமைப்பை செஞ்சாதான் இயக்கம் வெற்றி பெறுமே ஒழிய, இயக்கத்திற்கு மரியாதை கிடைக்குமே ஒழிய வேற எதனாலையும் அது கிடைக்காது. நான் இன்னொன்னையும் சொல்கிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற புதிய அரசாங்கம் சென்ற பழைய அரசாங்கத்தின் மீது பலவிதமான புகார்களை சொல்லுகிறார்கள்.
குற்றங்களை சொல்லுகிறார்கள். பல இடத்துல தவறு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நான் அதையெல்லாம் வெளிப்படையாக திரும்பவும் சொல்ல விரும்பலை. இது இயல்பு தான். எப்பொழுதுமே ஒரு அரசு போய் இன்னொரு அரசு வந்தால் இதை போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது இயல்பு தான். ஆனாலும் ஒன்று இருக்கிறது, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இது அரசியல் பழிவாங்கும் நிகழ்ச்சி, திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம்னா அதுதான் அதுக்கான பதிலா? அதுக்கான பதில் இல்லையே. ஸ்ரீதர் வேம்பு என்று ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அவர் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் அவருக்கு பெரிய தொடர்பு உண்டு, அறிமுகம் உண்டு. அவர் சொன்னது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நான் அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதுதான் அப்படியே வார்த்தை அதுதான் முக்கியம் நான் சொல்ல விரும்பலை. ஆனாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? ஏன் அவருடைய நிறுவனத்திற்கு நீங்கள் அனுமதி வழங்கவில்லை என்பதற்கான காரணத்தை சொல்ல வேண்டாமா? ஆனால் புதிய முதலமைச்சர் வந்த பிறகு 10 நாளில் தபாலில் வந்துட்டுது. அது இப்பொழுது எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம்? திராவிட மாடல் அரசு சிறந்ததா அல்லது தற்குறிகளால் நடத்தப்படுகிற இந்த அரசு சிறந்ததா? நீங்கள் அதில் தான் பதில் சொல்லணும். இந்த அரசு தான் சிறந்தது. ஒரு மனிதருடைய தேவையை அவர்கள் பதிவு தபாலில் அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய ஜனநாயக புரட்சி அது! இதுக்கு நீங்கள் பதிலே சொல்லிய உடனே அவரை ஆர்எஸ்எஸ்ங்கிறாங்க, அவரை பிஜேபிங்கிறாங்க, சங்கிங்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் தகராறு இருக்குங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்கள். ஏங்க, பொண்டாட்டியோடு தகராறு இல்லாத மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று மோடி. அது தலைவரே சொன்னது தான். எங்கள் 2 பேருக்கும் அந்த பிரச்சனை இல்லைன்னு அவர் சொன்னார். சார், அது ஒரு பதிலா? அது ஸ்ரீதர் வேம்புக்கு எதிராக நீங்கள் சொல்வது அது ஒரு பதிலா? அது என்ன முறை? இது ஒன்று அவருடைய கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள், இல்லையா அமைதி காத்துட்டு போங்க, ஒதுக்கி தள்ளுங்கள். இந்த 2 தான் அதில் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை ஒதுக்கவும் முடியவில்லை, பதில் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. உடனே அவன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், போய் பாருங்கிறீங்க. தோழர்களே, நான் விமர்சிக்கணுங்கிறதுக்காக, அவர்களை தரக்குறைவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகலாம் சொல்ல. இன்றைக்கே எனக்கு அவங்க மேலே மரியாதை உண்டு. ஆனாலும் நீங்கள் எங்களை அழித்தீர்கள். கூட்டணி அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசிற்கும் ஒத்தேவல்ல. தலைவர் MP சுப்பிரமணியம் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது நாங்கள் 110 இடத்துல நின்னோம், நீங்கள் 110 இடத்துல நின்னீங்க. நாம் வெற்றி பெறல, அது வேற விஷயம். ஆனால் எங்களுடைய விகிதாச்சாரம் அந்த அளவிற்கு இருந்தது, சரிசமமாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் 28 இடங்களில் நிற்கிறோம், நீங்கள் எவ்வளோ இடத்துல நிற்கிறீங்க? ஆக இந்த கூட்டணி என்பது யாருக்கு ஒத்து வருகிறது, யாருக்கு லாபம் தருகிறது, யாருக்கு நன்மை என்றால் அது உங்களுக்கு லாபம், உங்களுக்கு நன்மை, எங்களுக்கு அது நஷ்டம். சிறு குழந்தைகள் கூட கேட்குறாங்க, உங்களால் தான் ஒன்றும் செய்ய முடியலையே, ஏன் அதை கட்டிக்கிட்டு அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே இன்னொரு பக்கம், விஜய் அவர்கள் தேர்தலிலே நின்றார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார், என் கூட யார் வந்தாலும் நான் அதிகாரத்தில் பங்கு தரேன்னார். நம்ம இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதி புத்திசாலிகள், நம்ம எல்லா கட்சியுமே. ஒரு ஆசை இருந்தது எல்லாருக்கும். இருந்தாலும் என்னென்னா, இவங்க இம்மா பணம் வச்சுருக்கிறாங்க, இந்த பணத்தை மீறியா அவர் ஜெயிச்சிட போகிறாரு, அவர் ஜெயிக்க மாட்டாரா, அதில் போய் மாட்டிக்க வேண்டாம். உண்மை அதுதாங்க. நம்ம சேரலையே. நீங்கள் நான் அவருக்கு ஓட்டு போடல, எங்கள் தொகுதியில் அந்த விசில் நின்றுது, நான் ஓட்டு போடல. ஏன்னா நான் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நேர்மை எனக்கு இருந்தது, நான் செஞ்சேன். அது எனக்கு என் பிள்ளைவ மேலே சின்ன சந்தேகம், அது ஒரு மாதிரியாக சிரிச்சது, ஒரு மாதிரியாக பார்த்தது. நான் ஆனால் அவங்ககிட்டலாம் உறுதியாக சொன்னேன், தயவு செஞ்சு அந்த தப்பை செஞ்சிடாதீங்க.
ஏன்னா 1980 நான் பஞ்சாயத்து யூனியன் தேர்தலில் நின்னப்ப என்னுடைய தந்தையார் எனக்கு வாக்களிக்கல. அப்போ நாங்கள் அதிமுகவோடு சேர்ந்து காங்கிரஸ் நின்றுது. என்னுடைய தந்தையார் தீவிரமான திராவிடர் கழகம், சாவர வரைக்கும் கருப்பு துண்டு தான் போட்டிருந்தார். அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவரை சிதம்பரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோம். அநேகமாக விஸ்வநாதனுக்கு அது அவரை தெரியும். அந்த மருத்துவர் பெயர் வெங்கடேசம் பிள்ளை, சிதம்பரம் நகர காங்கிரஸ் தலைவர் அவர் தான். ஒரு 4 முழ வேட்டி கட்டிக்கிட்டு துவைச்ச சட்டை போட்டுக்கிட்டு வருவார். அவர் சட்டை வேட்டியெல்லாம் துவைச்சி தான் போடுவார், சலவைக்கு போட மாட்டார். காந்தியன். அவருக்கு எங்கள் தந்தையாரோட நல்ல பழக்கம். போய் படுக்க வச்சோன்னே ஒரு ஊசியோடு வந்தார். சம்பந்தம், நான் சொல்கிறத கேளு, நான் ஊசி போடும் பொழுது நீ முருகான்னு சொல்லு, இந்த ஊசி உனக்கு வலிக்காதுன்னார். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு சாவ போகிறாரு. நாங்களாம் பக்கத்தில் நிற்கிறோம். தெளிவாக சொன்னாருங்க, ஏயா உன்னை நம்பி நான் வந்தால் இந்த ஆஸ்பத்திரிக்கு, நீ முருகனை நம்பி சொல்கிறியா அப்படின்னாரு. நீங்கள் அதனாலங்க என்னால் ஒரு கொள்கையிலிருந்து மாற முடியவில்லை. ஒரு அக்ரிமெண்ட், திமுகவோட நமக்கு இருக்கிற அக்ரிமெண்ட். என்னுடைய தந்தையார் நான் 80 தேர்தலில் நின்னப்ப எல்லாம் முடிஞ்சு கடைசியாக என்னை கூப்பிட்டார். போனேன். நான் ஓட்டு போட போகிறேன், நான் உனக்கு போட மாட்டேன், நான் உனக்கு போடுற ஐடியாவில் இல்லை. காரணம் என்னென்னா, இவ்வளவு காலமும் ஒரு கொள்கையை நான் பேசிவிட்டு வந்திருக்கிறேன். நான் அந்த கொள்கைக்கு எதிராக போய் ஓட்டு போட்டால் நல்லதில்லை. யாருக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனாலும் உங்ககிட்ட சொல்லிடணும், என் பிள்ளை முதல்ல தேர்தலில் நிற்கிறேன், என்னால் உனக்கு ஓட்டு போட முடியல, தப்பாக எடுத்துக்காத. நீங்கள் அதை போன்ற ஒரு தந்தையினுடைய மகன் நான் எப்படி நான் மீறி ஓட்டு போட முடியும்? நான் போடுகிற கட்சியின் மீது விருப்பம் இல்லாமல் என்னுடைய தலைமை என்னை அழுத்தி பிடிச்சி அந்த ஓட்டு போடுன்னு சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டு நான் போட்டேனே ஒழிய, நான் விஜய்க்கு நாங்கள் விசிலுக்கு நாங்கள் ஓட்டு போடல. இன்றைக்கி எங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, எங்களுடைய 2 தோழர்களுக்கு நீங்கள் அமைச்சர் கொடுத்திருக்கிறீர்கள். விஸ்வநாதனும் ராஜேஷும் இன்றைக்கி அமைச்சராக வந்திருக்காங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, உங்களை ஆதரித்து மேடையில் நாங்கள் பேசலை, ஆனாலும் நீங்கள் வாக்களித்து எங்களுக்கு அமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க. இவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, சும்மாவாக கொடுத்தாங்க, நீங்கள் இல்லைன்னா அவங்க அரசு அமைக்க முடியாதுன்னு. அதிமுக ரெடியாக இருந்தாங்க, கூப்பிட்டு வந்தால் அரசு அமைச்சிருக்கலாம். அதிமுக ஆதரவு கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் அதில் விஜய் ஒரு தெளிவாக இருந்தார். பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேர்ந்திருக்கிறவர்கள், மதசார்பின்மைக்கு எதிராக இருக்கிறவர்கள், இவர்களோடு தயவோடு அந்த ஆட்சி வேண்டாம், அப்படி ஒரு சூழல் வந்தால் திரும்பவும் தேர்தலை சந்திப்போம் என்கின்ற ஒரு முடிவு அவருக்கு இருந்தது. இதை பாராட்டணுமா பாராட்ட வேண்டாமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது அவர் நினச்சது எவ்வளோ சரியாயிட்டுது. நீங்கள் ஒரே மாதம் கூட அவளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமாங்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி சொல்கிறார், என்ன நாங்கள்லாம் பங்காளி தானே, அண்ணன் தம்பி தானே, ஏன் நாங்கள் சேர்ந்தா என்னான்னு ரொம்ப எளிமைப்படுத்துகிறார். அந்த துரோகத்தை ரொம்ப எளிமைப்படுத்துகிறார் அவர். இதை விட அவங்க என்னன்னா, இந்திய கம்யூனிஸ்டையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் காரணம் காட்டுறாங்க. நண்பர்களே, அந்த 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் பிரிந்தது கொள்கை அடிப்படையில் பிரிந்தார்கள். ஆனால் நீங்களும் அதிமுகவும் கொள்கை அடிப்படையிலையா பிரிஞ்சிங்க? உங்கள் பிரிவினைக்கு என்ன காரணம் சொன்னால் எவ்வளவு கேவலமாக இருக்கும். அது அந்த வகையில் தானே நீங்கள் பிரிஞ்சிங்க. நீங்கள் எப்படி அந்த உதாரணத்தை சொல்ல முடியும்? இன்றைக்கு அவர்கள் ஒன்றாக ஒரு தேர்தலை சந்திக்கிறார்கள் என்றால், அவர்களோடு மட்டும் சந்திக்கவில்லை, பல அரசியல் கட்சிகளோடும் சேர்ந்து சந்திக்கிறார்கள். இன்றைக்கி காங்கிரஸிற்கும் அவர்களுக்கும் எவ்வளவோ கருத்து வேறுபாடு உண்டு. கேரளாவில் உங்களுடைய பிரதான எதிரி நாங்கள். நீங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், நான் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் தாராளமயமாக்கத்தை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் நீங்கள். ஆனாலும் இன்றைக்கு நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், மதசார்பின்மை என்கின்ற ஒரு நூலிழை வித்தியாசத்தில் தான் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோமே ஒழிய வேறு காரணங்கள் அதற்கு கிடையாது.
இதெல்லாம் ராகுல் காந்தி மிகவும் யோசித்து தான் இந்த முடிவை எடுத்தார். நீங்கள் என்னமோ ராகுல் காந்தி சிறுபிள்ளைத்தனமாக எடுத்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். நான் இந்த முடிவை காங்கிரஸ் எடுத்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா என்னுடைய 55-58 ஆண்டு கால என்னுடைய காங்கிரஸ் அனுபவத்தில் காங்கிரஸ் முடிவு எடுத்ததே கிடையாது. நீங்கள் அப்படியே அது என்ன ஆகுன்னா அந்த அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடும், அதுவாக முடிஞ்சு போயிடும். சரி, அவங்க ஒன்றும் முடிவு எடுக்கல, நம்மளாம் முடிஞ்சு போவோம்னு போயிடும். முதன்முறையாக தலைவர் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். இந்த முடிவை அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கி நாம் செஞ்சிருக்கிறோம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு அது வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சாதனை. நான் தம்பி மாணிக்க அவர்களுக்கு கேட்டுக்கொள்வது அதுதான். நீங்கள் பல தெளிவுகளை இந்த மேடையில் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. சத்தியமூர்த்தி பவன் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அம்மா ஃபோட்டோ இருக்குது. அம்மா பேர் தலைவராக இருந்திருக்கிறோம். அது ஒன்றும் சாதாரண இப்போ அண்ணா ஒரு நல்ல காரியம் செஞ்சார். என்னன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் சின்னதாகினார். இல்லாட்டி போனால் இடம் பார்த்தா அவருக்கே இடம் இருந்திருக்காரு. சின்னதாக ஆக்கலைன்னா அவ்வளோ நெருக்கமாக வச்சு அவ்வளோ இடம் கிடைத்திருக்காது. அவ்வளவு தலைவர்களை கண்டிருக்கிற ஒரு இடம் இது. ஆனால் அதிலிருந்து மாறுபட்ட தலைவராக உங்களை நான் பார்க்கிறேன். என்னென்னா ஒரு பெரிய பொறுப்போடு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னீங்க அவர் வந்தார், அவருக்கு பிறகு இவர் வந்தார், இவருக்கு பிறகு இவர் வந்தார். எனக்கு அப்போ என்ன ஞாபகம் வந்ததுன்னா முகலாயர் குடும்பத்தை பற்றி ஞாபகம் வந்தது. அதுக்கு 1 மார்க்கு போடுவாங்க. பாபருக்கு பிறகு ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு பிறகு அக்பர், அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், ஷாஜஹானுக்கு பிறகு அவுரங்கசீப். இவ்வளவும் நீங்கள் எழுதணும். இவ்வளவும் ஞாபகமாக எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு கிடைக்கும். அது 1 மார்க்கில் வர பதில் இது. அதை மாதிரி தான் இங்கே. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. மாணிக்க அவர்கள் பெற்று வந்திருக்கிற இந்த பொறுப்பு என்பது இது பதவி இல்லை, ஒரு பொறுப்போடு வந்திருக்கிறார். பொறுப்பு இருக்குது இதில். இந்த பொறுப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். பெரிய தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணாமல் நடைமுறைப்படுத்த முடியாது. நாம் ஒரு 20-30 67க்கு பிறகே காங்கிரஸ் 2ஆக உடைந்ததற்கு பிறகே என்ன ஆயிட்டுதுன்னா இந்த தலைவர் வந்தால் நல்ல கூட்டணி அமைப்பார், கொஞ்சம் பேர் எம்எல்ஏ எம்பி ஆகலாம்ங்கிறது சாதாரண நண்பர்களுக்கு கூட அந்த மனநிலை வந்து விட்டது. அவர் வந்தால் நிச்சயமாக சில தலைவர்கள் அதை சொல்லவும் செய்தார்கள். வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியை நான் அமைப்பேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய கேவலம். 140 வருஷத்தைய கட்சி ஒரு கொள்கையை சொல்லி ஒரு கூட்டணியை அமைப்போம் என்று சொல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் அல்லது நாங்கள் அதில் சேருவோம்னா என்ன பொருள் அது? நண்பர்களே, லட்சிய ரீதியாக, கொள்கை ரீதியாக, தத்துவார்த்தமாக எவ்வளவு பின்னடைவுகள் வந்தாலும் எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் கலங்காத ஒரு அமைப்பை எப்பொழுது நாம் உருவாக்குகிறோமோ அப்பொழுது தான் வெற்றி என்பதை நம்மால் பெற முடியும். இன்றைக்கி மதசார்பின்மையை பற்றி நம்முடைய கீழ்நிலை தொண்டர்கள் எவ்வளவு பேருக்கு அது புரியும்? தாராளமயமாக்கத்தை பற்றி எவ்வளவு தோழர்களுக்கு அது புரியும்? இன்னொரு பெரிய மோசம் என்னன்னா, தமிழகத்தினுடைய அரசியல் நிலையே வேற. திராவிடத்திற்கும் தேசியத்துக்கும் தான் இங்கே பிரச்சனையே ஆரம்ப காலத்திலிருந்து. நாம் என்ன செஞ்சோம்? ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக திராவிடத்தை ஆதரிக்கிற மாதிரி ஒரு தேசியத்தை கொண்டு போய் அதில் சேர்த்தோம். எப்படி அது வெற்றி பெறும்? மொழிக் கொள்கையில் தமிழக காங்கிரசினுடைய நிலை என்ன? நான் தலைவராக இருக்கிறப்பயே கேட்டேன். அதை நான் டெல்லியில் ஒரு சிலரை கேட்டேன், இதுனா இவன் வித மாதிரிலாம் வந்து பேசுகிறானேன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நாம் என்ன இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோமா, மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோமா? காவிரி பிரச்சனையில் நம்முடைய நிலை என்ன? தெளிவாக இருக்கணும். அதிலெல்லாம் தப்பே வராது. அந்த ஊரில் காங்கிரஸ் இருந்தால் நமக்கு என்ன? இது நம்முடைய பிரச்சனை. தம்பி அருமையாக சொன்னார். அங்கே சிவகுமார் ஒன்று செஞ்சால் அதுக்கு எதிராக நான் செய்வேன்னார். அதை முதன்முறையாக இப்போ தான் நான் கேட்குறேன். மற்றவங்க பேசியிருக்கிறோம், தலைவர் பேசுவது அதுதான் இப்போ முதல் முறை. எனவே நண்பர்களே, அதே போல் ஒவ்வொன்றிலும் அதற்கான தெளிவான விளக்கம், தெளிவான பதில், தெளிவான கருத்து நம்முடைய தோழர்களுக்கு வரும் என்று சொன்னால்
சஞ்சலம் என்பதே வராது. சஞ்சலம் கூடாது, சஞ்சலமே கூடாது, சந்தர்ப்பவாதம் கூடாது. சந்தர்ப்பவாதம் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க நாம் செஞ்சது சந்தர்ப்பவாதம்னு. கிடையவே கிடையாது. இன்றைக்கி செஞ்சது தான் முதன்முறையாக கொள்கை ரீதியான ஒரு செயலை நாம் செய்தோம். அதுக்காக தான் நான் சோடங்கரையும் சக்கரவர்த்தி அவர்களையும் தம்பியும் நான் சொன்னேன். அவங்க 3 பேரும் தான் அதில் பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. எனவே தோழர்களே, ஒரு நல்ல தலைமை கிடைத்திருக்கிறது. நீங்கள் அவர்கிட்ட போய் எனக்கு என்ன பதவி கொடுப்பேன்னு கேட்காதீங்க. நீங்கள் அவர்கிட்ட போய் என்னை எம்எல்ஏ ஆக்குவீங்களா, எம்பி ஆக்குவீங்களா, சேர்மன் ஆக்குவீங்களான்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம். வருகிற பொழுது அது வரும். எல்லாமே வருகிற பொழுது அது வரும். உங்கள் பகுதியில் கடுமையாக உழைங்க. அந்த செய்தி டெல்லிக்கு போகணும். மாணிக்கத்தை தலைவராக போட்ட பிறகு ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கட்சி ஓடுதுங்கிற எண்ணம் இருக்கணும். ஏன்னா கட்சி தலைமை நமக்கு அதை செய்திருக்கிறது. 2 அமைச்சர்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு. நான் குடியிருக்கிற பகுதியில் 2 அமைச்சர்கள் காரில் வந்துட்டு போன உடனே அது வரைக்கும் என்னை அவன் ஒரு காங்கிரஸ்காரர் பாவம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2 அமைச்சர்கள் வந்துட்டு போன பிறகு 91 ராமன்